சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கலைவாணி, என்ன இந்த பக்கம்? ஏன் நான் இந்த பக்கம் வரக்கூடாதா? வரலாம், அதை நேரில் வந்து பார்க்கலாமே. ஏன் மறைந்திருந்து பார்க்கிறாய்? தங்கள் வில்வித்தையை இன்று மட்டுமல்ல, பல நாட்களாக மறைந்திருந்துதான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் உனக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள ஆசையா? வில்வித்தையோடு மற்ற அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொள்ள ஆசைதான். ஆனால் நீங்கள் தான் கற்றுத்தர மறக்கிறீர்கள். உன் தந்தையார்தான் மாமன்னர் முதலாக யாவருக்கும் பயிற்சி அளிப்பவர். அவர் மகளான உனக்கு நான் சொல்லித் தருவது முறையாகுமா? ஏன், நீங்களும் அவரிடம் பயிற்சி பெற்றவர்தானே. சீடருக்கு சீடர் சொல்லித் தருவதில் தவறொன்றுமில்லையே. நான் கேட்ட கேள்விக்கு தங்களிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லையே. இப்போதுதான் நீ உன் பெயருக்கு ஏற்றபடி பேசுகிறாய். கலையில் சிறந்த கலை ஆயுதக்கலை. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு நிறைய இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் உன் பெயரும் பொருத்தமாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? உன் பெயர் கலைவாணி அல்லவா? ஆகையால் தான் கலையில் ஆர்வம் இருக்கிறது என்றேன். உன் தந்தையிடம் நான் பெற்றதை உனக்கு கற்றுத்தருகிறேன். நன்றாக இலக்கை பார். விடு, குறி தப்பவே தப்பாது. கலைவாணி, நீ மகாபாரத கதையை கேட்டதுண்டா? என் தாய் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதில் துரோணாச்சாரியார் ஒரு மரத்தை பார்த்து தன் சீடர்களிடம் குறிவைக்க சொன்னார். எல்லோரும் குறிவைத்தார்கள். சீடர்களிடம் என்ன தெரிகிறது என்று அவர் கேட்டதற்கு ஒருவர் மரம் தெரிகிறது என்றார். இன்னொரு சீடர் இலை தெரிகிறது என்றார். இன்னொரு சீடர் கிளி தெரிகிறது என்றார். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் கிளியின் கண் தெரிகிறது என்றார். அவர் விட்ட அம்பு அந்த கண்ணை துளைத்துக் கொண்டு சென்றது.
தாங்கள் சொல்வது சரிதான். நாமும் இலக்கு நோக்கி குறிவைக்கும் போது அப்படித்தான் இருக்க வேண்டும். நமது மனம், கண், கரம் அனைத்தும் ஒன்றிவிட வேண்டும். அப்போதுதான் அதை எய்ய முடியும். எனது இலக்கே நீங்கள்தானே? என்ன யோசிக்கிறாய்? அது அது வந்து எங்கே இப்போது உன் வில்லாற்றலை நிரூபித்துக் காட்டு. அம்மா, ஏனம்மா உங்களை நீங்களே இப்படி வருத்திக் கொண்டு உணவை மறந்து உறக்கத்தை மறந்து இப்படியே கண்ணீர் விட்டு கொண்டிருந்தால் எப்படி அம்மா? என்னுடன் வந்து சிறிது பாலாவது அருந்துங்கள் அம்மா. ஏன் என் மனதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய்? என்னால் எப்படி அடியது முடியும்? நான் எங்கு சென்றாலும் நான் அவரிடம் கற்ற பயிற்சியும் அவரிடம் பேசிய வார்த்தைகளும் தான் என் கண் முன் வருகிறது. தங்கள் நிலை எனக்கு புரிகிறது அம்மா. நீங்கள் அவரை மறந்தால் தானே நினைப்பதற்கு. இருப்பினும் உங்களது கண்ணீரே அவருக்கு மேலும் ஆபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். என்னடி சொல்கிறாய்? என் கண்ணீரால் அவருக்கு ஆபத்தா? ஆமாம் அம்மா. நீங்கள் இப்படியே அழுது கொண்டிருந்தால் பார்ப்பவர்களுக்கு நிச்சயம் சந்தேகம் வந்துவிடும். அதற்கு காரணமான செழியனை காப்பாற்ற எடுக்கப்படும் முயற்சி உங்கள் பெற்றோரால் தடுக்கப்பட்டு மேலும் மேலும் அவருக்கு ஆபத்தை தானே ஏற்படுத்தும். இல்லை அடி இல்லை. என்னால் அவருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அதற்கு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். என்னால் அவருக்கு நன்மை ஏற்படாவிட்டாலும் தீங்கு ஏதும் ஏற்படாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். அந்த நம்பிக்கையே அவரை காப்பாற்றும். உண்மையாகவா சொல்கிறாய்? ஆமாம் அம்மா. உங்கள் காதல் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை மிகவும் உயர்வானது. அதுவே அவருக்கு எல்லையற்ற சக்தியை கொடுத்து அவரை காத்துக்கொள்ளும்படி செய்யும். நீ சொல்லும் அந்த உண்மையான காதலை இந்த பேதையால் அவரிடம் சொல்ல முடியவில்லையே. தைரியமாக இருங்கள். மனதை தளர விடாதீர்கள். அவர் திரும்பி வரும் பொழுது நீங்கள் உங்கள் காதலை சொல்லுங்கள். நிச்சயம் அவர் ஏற்றுக்கொள்வார். அதன் பிறகு நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் பல நூற்றாண்டுகள் வாழப் போகிறீர்கள். நீ கூறும் இந்த வார்த்தைகள் எனக்குள் சிறிது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இதே நம்பிக்கையோடு என்னோடு வந்து சிறிது பாலாவது அருந்துங்கள். எப்போதும் போல் இருப்பதாக மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளுங்கள். வாருங்கள் அம்மா, என்னுடன் வாருங்கள். வாருங்கள் அம்மா. மகாராணிக்கு வணக்கம். தங்களை காண மங்கம்மா வருகிறார். வரச் சொல். என்ன அண்ணியாரே, தங்களின் அருமை மகளை காணவில்லை? சில ஏடுகளை தந்து அவற்றை படிக்கும்படி கூறினேன். அதனால் தனது அறையிலேயே அவற்றுள் மூழ்கியிருப்பாள். அவ என்ன ஏடுகள்? அகத்தினையா புறத்தினையா? புறத்திணை ஏடுகள்தான். அகத்திணை ஏடுகளை நாமக தந்து அவளை ஏன் குழப்ப வேண்டும்? மாப்பிள்ளை பார்க்கவே தொடங்கிவிட்டீர்கள். அதிலும் ராஜகுலத்து மாப்பிள்ளையாகவே தேடுகிறீர்கள். பிறகு ஏன் அவள் அகத்திணை பாடல்களை படிக்கக்கூடாது? உங்கள் மகளுக்கு அது வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தாலும் என் தமையனுக்கு, உங்களின் அருமை கணவருக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறதை போல் தெரிகிறது. என்ன சொல்கிறாய்? முத்துநகை இப்பொழுது எங்கிருக்கிறாள் என்பது தெரியுமா? யார்? புலவர் மகள் முத்துநகையா? அவளேதான். புலவர் மகளைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது?
அப்படியானால் இப்பொழுது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தங்களுக்கு தெரியாது போலிருக்கிறது. என்ன சொல்கிறாய்? ஒற்றற்படையில் அவள் எப்பொழுது சேர்ந்தாள் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அந்த படைக்கு தெரியாமல் தனியாக அதை செய்து கொண்டிருக்கிறாளா என்பதும் புரியவில்லை. ஆக இப்பொழுது அவள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள். புலவர் மகளுக்கு ஏன் இந்த வேலை? அதைத்தான் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவள் ஆணுடையில் சென்று இதை செய்து கொண்டிருக்கிறாளாம். ஆனால் இங்கு வந்து அரசரை சந்திக்கும் பொழுது பெண்ணாக மாறிவிடுகிறாளாம். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லையே. நாட்டில் எத்தனையோ சாமர்த்தியசாலியான ஒற்றர்கள் இருக்கும் பொழுது மாமன்னருக்கு ஒற்று வேலை பார்க்க இவள்தானா கிடைத்தாள்? அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவளாக வந்து மன்னரை சந்தித்து கேட்டு இந்த பணியை பெற்றாளா, அல்லது அவரே அழைத்து அவளை இந்த பணிக்கு நியமித்தாரா என்பதும் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இது ஒரு சந்தேகத்திற்குரிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. என்ன சந்தேகம்? யார் மீது சந்தேகம்? ஐயோ அண்ணியாரே, ஏன் இப்படி அப்பாவியாக இருக்கிறீர்கள்? எந்த நாட்டிலாவது எந்த காலத்திலாவது ஒரு பெண் ஒற்று வேலை பார்த்ததாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுவும் பல இடங்களுக்கு நெடுந்தூரம் தனிமையில் பயணம் செய்து ஒற்று பார்க்க வேண்டிய வேலை இது. அதை ஒரு பெண் செய்வது சாத்தியமா? சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இதெல்லாம் மன்னரை அவள் அவ்வப்போது தனிமையில் சந்திப்பதற்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு சாகசம், அவ்வளவுதான். இதன் மூலம் அவள் என்ன திட்டம் போட்டிருக்கிறாளோ என்பது தெரியவில்லை. ஒருவேளை மன்னரை அவள் தன் வசப்படுத்திக் கொண்டு... சற்று பொறு. இப்போது நீ என் கணவரை பற்றி மட்டும் பேசவில்லை, உன் அண்ணனை பற்றியும் தான் பேசிக் கொண்டிருக்கிறாய். அவரை பற்றி நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்பது அவருக்கு தெரிந்தால் அவருக்கு உன் மீதுள்ள அபாரமான அன்பு மேலும் வளரும், இல்லையா? ஏதோ உங்கள் மீது உள்ள அன்பினால் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக வந்தேன். இதற்கு மேல் உங்கள் விருப்பம். செந்தலையாரே. மன்னா, என்ன இது? அமருங்கள். என்ன செந்தலையாரே இது? எனக்காக தாங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா? அரசருக்குரிய மரியாதையை அளிக்கத்தானே வேண்டும். நான் இப்போது எந்த நாட்டிற்கு அரசன்? நாடே இல்லாத எனக்கு அரசன் என்று சொல்லிக்கொள்ள என்ன தகுதி இருக்கிறது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். காட்டில் இருந்தால் என்ன, நாட்டில் இருந்தால் என்ன, எங்களுக்கு தாங்கள் எப்போதும் அரசர்தான். ஒரு சிங்கம் கூண்டில் அடைக்கப்பட்டு விட்டதால் அது சிங்கம் அல்லாமல் போய்விடுமா? மறைந்து வாழ நேரிட்டதால் தாங்கள் மன்னரல்லாமல் போய்விடுவீர்களா? செந்தலையாரே, தங்களைப் போன்ற ராஜ விசுவாசம் மிக்கவர்கள் பலர் என்னை சூழ்ந்திருப்பதால் தான் நான் உறுதியோடு செயலாற்ற முடிகிறது. நம் வீரர்களுக்கும் தாங்கள் தான் வீர உரையாற்றி அவர்கள் தங்கள் உறுதியை இழக்கா வண்ணம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலையில் உள்ள நெருப்பு அணையப்படாமல் பார்த்துக் கொள்வதற்காக அவ்வப்போது ஊதி விடுவது போல் தாங்களும் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது என் கடமை மன்னவா. கானகத்தில் வாழும்போது நமக்கு தேவையெல்லாம் கிடைத்து விடாது. அதை ஏற்றுக்கொண்டு காத்திருக்கும் பொறுமை அவர்களுக்கு வேண்டுமல்லவா? அதைத்தான் நான் செய்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் சொல்லித்தான் அவர்களுக்கு ராஜபக்தி ஏற்பட வேண்டிய நிலை நமது வீரர்களுக்கு இல்லை. அத்தனை பேரும் தங்களுக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறார்கள். படைத்திரட்டு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வெகு விரைவில் நமக்கே தெரியாமல் வெவ்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வரும் பாசறைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் உருவாகி விடுவார்கள். ஆனால் அதற்கான சூழ்நிலை இன்னும் ஏற்படவில்லையே.
இந்த நேரத்தில் சோழனோ பாண்டியனோ படையெடுத்து வந்தால் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியாதல்லவா? தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அப்படி படையெடுப்பதானாலும் சோழன் தானே படையெடுப்பான். பாண்டியன் ஏன் இவ்வளவு தூரம் படையெடுத்து வரப்போகிறான்? பாண்டியர் படையெடுப்பு நடக்கப் போகிறது அமைச்சரே. மணிமாறன் என்ற படைத்தலைவன் தலைமையில் பாண்டியர் படை நாம் வாழும் கானகத்தை நோக்கி வரப்போகிறது. அருகாமையில் இருக்கும் சோழனே இந்த இடத்தை பற்றி அறியாமல் இருக்கும்போது வெகு தூரத்தில் இருக்கும் பாண்டியன் எப்படி படையெடுத்து வருவான்? சோழனுக்கு இந்த இடம் தெரியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் கரிகாலனை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அவனுக்கு நிச்சயமாக நமது நடவடிக்கைகள் அனைத்துமே தெரிந்திருக்கும். ஆனால் நாம் முழுமையான வலிமை பெற்று படையெடுத்து செல்லும் போது களத்தில் நம்மை எதிர்கொள்வானை தவிர ஒருபோதும் இங்கு வரமாட்டான். மறைந்து வாழ்பவனை தேடிச் சென்று அழிப்பது தமது வீரத்திற்கு இழுக்கு என்று நினைப்பவன் கரிகாலன். ஆஹா, எதிரியாக இருந்தாலும் கரிகாலன் குணத்தை சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அது சரி, பாண்டியன் ஏன் இங்கு படையெடுத்து வருகிறான்? செழியனை மீட்டுச் செல்வதற்காக. செந்தலையாரே, இன்று வரை உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் கூறுகிறேன். செழியன் தாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல் சாதாரண படைத்தலைவன் அல்ல. அவன் எந்த வகையிலோ பாண்டிய மன்னன் பெருவழுதிக்கு மிகவும் நெருக்கமானவன். நமது நாடு நமக்குரியதாக இருந்த நேரத்தில் பாண்டிய மன்னரின் விருப்பத்துக்கிணங்க தாமரையின் ஓவியத்தை நான் அனுப்பியிருந்தேன். செழியன் அதை பார்த்து மயங்கிவிட்டான். அவர்கள் இருவருக்கும் மனம் முடித்து விட வேண்டும் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் சோழன் மீது படையெடுத்ததால் அனைத்துமே மாறிவிட்டது. ஆச்சரியமாக இருக்கிறதே. இதெல்லாம் தெரிந்துமா தாங்கள் அவனை இங்கு கடத்தி வந்தீர்கள்? என்ன செய்வது? இன்றைய பகைவன் நாளைய நண்பன், நேற்றைய பகைவன் இன்றைய நண்பன். இதுவே ராஜநியதி. கரிகாலனை காப்பதற்காக நமது வில்லவனை கொண்டான் அந்த செழியன். அதனால் அவன் நமக்கு பகைவனாகிவிட்டான். உண்மைதான். அது சரி, பாண்டிய மன்னனின் படையெடுப்பை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? இதோ இந்த மடலின் மூலமாகத்தான். இதில் என்ன எழுதி உள்ளது? படித்து பாருங்கள். பாண்டிய மன்னன் பெருவழுதிக்கு செழியனின் வணக்கம். என்னை இருங்கோவிலிடமிருந்து மீட்க முயல்வதாக கேள்விப்பட்டேன். அதற்கு அவசியமே இல்லை. இருங்கோவிலின் தங்கை தாமரைக்கும் எனக்கும் திருமணம். வேளிர்குடியில் புது உறவு. பாண்டியருக்கு நான் பகைவனாக வேண்டிய சூழ்நிலை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்தும் விடுங்கள். இப்படிக்கு செழியன். அற்புதம், அற்புதம் மன்னவா. ராஜதந்திரத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்று நன்றாகவே தெரிகிறது. யாரென்று தெரிந்து விட்டதம்மா. யார் யார் என்று சீக்கிரமாக சொல். முத்துநகை. பயிற்சி தான் உங்களுடைய காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். இதுக்கு மாற்று குடைதான். அது பெரிய குடையோ சிறு குடையோ போதுமானது.